ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம காம்ப்ளெக்ஸ் அனலைசஸ்ல கேல்குலஸ் ஆஃப் ரெசிடியூஸ் டாபிக்ல ஒரு இம்பார்ட்டன்டான 10 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ப்ரூவ் தட் இன்டர் 0 to infinity sin x by x dx equal to pi by 2. இன்டகரலுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ல நியூமரேட்டர்ல sin x னும் டினாமினேட்டர்ல x அப்படின்னும் இருக்கு. அதாவது நியூமரேட்டர்ல ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு பாலினாமியல் இருக்கு. ஓகே, சரி. இதுக்கு நாம எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை நாம எடுக்க போறோம். இதை எப்படி எடுக்க போறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இசட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் சைன் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இ பவர் ஐ இசட் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண போறோம். சப்போஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு காஸ் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்பயும் அதே மாதிரி தான் காஸ் எக்ஸ் இருக்கிற இடத்துல இ பவர் ஐ இசட் அப்படின்னு மாத்திக்கணும். ஓகே, சரி, இதை எடுக்கிறோம். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ இசட் டிவைட் பை இசட் அப்படின்னு நாம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்தெந்த பாயிண்ட்லாம் வந்து சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த பாயிண்ட்லலாம் வந்து அனாலிட்டிக்காக இல்லையோ அந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம், சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்மளோட ஃபங்க்ஷன் என்னென்னா இ பவர் ஐ இசட் டிவைட் பை இசட். இந்த ஃபங்க்ஷனுக்கு இசட் ஈக்குவல் டு 0 மட்டும்தான் சிங்குலர் பாயிண்ட்டாக இருக்கும். அதோட ஆர்டர் 1. அப்போ இசட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத இதுக்கு நாம் சிங்குலர் போல், அதாவது சிம்பிள் போல் அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே, அதுதான் எழுதியிருக்கோம். The only singular point of f of z is a 0 which is a simple pole and it lies on the real axis. ஆமாம், ஏன்னா z equal to 0 அப்படிங்கிறது என்ன இருக்கும், ரியல் ஆக்சஸ் மேலே தானே இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ this pole z equal to 0 lies on the real axis. இதை என்ன ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க, டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இ பவர் ஐ இசட் டிவைட் பை இசட். இதில் டினாமினேட்டர் வந்து இசட் இருக்கு. ஓகே, இந்த இசட் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம். இசரை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கிறோம். அப்போது இசட் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி இசட் தான் இருக்கு இல்லையா, வேறு எதுவும் ஃபங்க்ஷன் இல்லை. சப்போஸ் இசட் ப்ளஸ் 1 அப்படின்னா இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது இசட் ஈக்குவல் டு -1 அப்படின்னு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அந்த கேஸில் இசட் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது ஒரு போலாக இருக்கும். இங்கே நமக்கு வெறுமனே இசட் தான் இருக்குது, அதனால் இசட் ஈக்குவல் டு 0 தான் வந்து போல், அதோட ஆர்டர் 1 அப்படிங்கிறதுனால அதை நாம் சிம்பிள் போல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுதான். அடுத்தது ஒரு கான்டூர் ஒன்று நாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அந்த கான்டூர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த 0 அந்த z equal to 0 அப்படின்னு என்ன அர்த்தம், x equal to 0 and y equal to 0 தானே. அப்போ x equal to 0 and y equal to 0 அந்த பாயிண்ட்ல நமக்கு அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of x வந்து நாட் அனலிட்டிக்காக இருக்குது. ஓகேவா, சரி, அது வந்து ரியல் ஆக்சஸ் மேலே இருக்கிறதுனால இதை நாம் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் கான்டூர். ஓகே, இது எப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இது வந்து -r,0, இது வந்து -ε, இது +ε, இது +r. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கிறோம். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு -r2 - அதுக்கப்புறம் C2, அதுக்கப்புறம் ε2r, அதுக்கப்புறம் C1. இதுக்கு நேம் வந்து C1 கொடுத்துருக்கோம். இந்த கர்வுக்கு நேம் வந்து C2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்போது இன்டர் ஓவர் C அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம், இன்டர் ஓவர் -r2 - ε, அதுக்கப்புறம் இந்த கர்வ் C2, அதனால இன்டர் ஓவர் C2, அதுக்கப்புறம் ε2r. ஓகே, அதான் இன்டர்வல் ε2r, அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த கர்வ், இது வந்து C1 கர்வ். ஓகேவா, ஸோ அதான் எழுதியிருக்கோம். இன்டர்வல் ஓவர் C இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் -r2 - ε ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் C2 ப்ளஸ் இன்டர்வல் ஓவர் ε2r ப்ளஸ் இன்டகரல் C1. தட் இஸ் இன்டகரல் over C f of z dz equal to integral -r2 - ε f of x dx. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன அப்படின்னா இந்த இன்டகரல் -r2 - ε வந்து ஏன் வந்து நம்ம f of x dx எடுக்கணும், அங்கே f of z dz தானே வரணும் அப்படிங்கிற டவுட் மேபி வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த லைன் இருக்க பாருங்க, -r2 - ε, இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஏன்னா இதில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஆக்சஸில் இருக்குன்னா அதில் ஒய்யோட வேல்யூ 0 தானே, ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் நமக்கு என்னது y ஈக்குவல் டு 0. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சஸில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் எப்படி இருக்கும், 1,0, 2,0, 3,0 இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எல்லா பாயிண்ட்லையுமே நமக்கு ஒய்யோட வேல்யூ 0 தான். ஓகேவா, அப்போ இசட் அப்படிங்கிறப்போ இசட்னா என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தானே. இதில் எக்ஸுக்கு மட்டும் வேல்யூ இருக்கும், அந்த ஐஒயில் ஒய்யோட வேல்யூ 0 அப்படின்னு மாறிடுது. அப்போ இசட் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எங்கெல்லாம் இசட் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிப்போம். எந்த லைனில், -r2 - ε. இதே மாதிரி தான் ε2r அந்த லைன்லேயுமே. ஓகேவா,
அதனால் ஸோ இந்த ரெண்டு இன்டர்வலில் மட்டும் dz வரும்பொழுது dx அப்படின்னு எழுதணும், f of z வரும்பொழுது f of x அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் இன்டகரல் c to f of z dz ப்ளஸ் இன்டகரல் எப்சிலான் to r f of x dx ப்ளஸ் இன்டகரல் c1 f of z dz. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருந்தோம், அதாவது when r tends to infinity அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இன்டர்வல் ஓவர் c1 f of z dz வேல்யூ என்னவாயிடும், 0ன்னு ஆகிடும் இல்லையா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம், எடுத்து எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் f of z இருக்கு இல்லையா, இது இந்த கான்டூர் சிக்குள்ளே அனலிட்டிக்காக தான் இருக்குது. உங்களுக்கு டவுட் வரும், அப்போ z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பாயிண்ட்ல அனலிட்டிக்காக இல்லையே அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. நம்மளோட சி பாருங்கள், நான் இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட சி. ஓகேவா, அந்த பாயிண்ட் அதில் இல்லவே இல்லை. ஓகே சரி, அதனால் z அந்த f of z அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து சிக்குள்ளே அனலிட்டிக்காக இருக்குது, அதுதான் எழுதியிருக்கோம். சின்ஸ் f of z இஸ் அனலிட்டிக் இன் சி, தட் இஸ் வித்தின் சி. அதனால் இது என்ன சொல்லலாம்னா, பை யூசிங் காஷியஸ் தியரம் இன்டர்வல் ஓவர் சி f of z dz ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது C2 வந்து எடுக்கும் பொழுது அங்கே நமக்கு 0,0 அப்படிங்கிற அந்த z ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற பாயிண்டில் நமக்கு நாட் அனலிட்டிக்காக இருக்குது இல்லையா, அதுதான். அப்போது இன்டர்வல் ஓவர் C2 f of z dz அதை எழுதும்போது இது வந்து இப்படி எழுதிக்கலாம், -π இன்ட்டு ரெசிடியூ ஆஃப் f of z at 0. இதை வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜென்ரலாக இப்போ f of z நம்ம இது வரைக்கும் பார்க்கும்போது அந்த காஷ் ரெசிடியூ தெரியலாம் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருப்போம்னா, இன்டர்வல் ஓவர் சி f of z dz ஈக்குவல் டு 2πi இன்டூ சம் ஆஃப் த ரெசிடியூஸ் அப்படின்னு தான் நம்ம எடுத்திருப்போம், கரெக்டுங்களா. பட் இதில் என்ன பண்ணணும்னா, இதுதான் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதாவது உங்களோட போல் வந்து ரியல் ஆக்சஸ் மேலே இருந்துச்சுன்னா, எ போல் ஆன் த ரியல் ஆக்சஸ், ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைன் தான். ஸோ அந்த மாதிரி கேஸில் இன்டர்வல் ஓவர் C2 f of z dz-க்கு -πi இன்டூ ரெசிடியூ ஆஃப் f of z அட் எந்த பாயிண்ட்டோ 0. ஓகே, ஸோ அதுதான், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரி, இப்போ பார்க்கலாமா, ரெசிடியூ ஆஃப் f of z at z ஈக்குவல் டு 0 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு, ஃபார்முலா என்ன ஜென்ரலாக, லிமிட் ஆஃப் z டென்ஸ் டு a 1 by m minus 1 factorial d power m minus 1 divided by d z power m minus 1 of z minus a whole power m into f of z. இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் m அப்படிங்கிறது ஆர்டர் ஆஃப் த போல். நம்மளோட போல் என்ன, z ஈக்குவல் டு 0, அதோட ஆர்டர் என்னது 1. அப்போ எம்மோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ 1 by m minus 1 factorial, that is 1 minus 1, 1 minus 1 என்னது 0, ஸோ 0 factorial, 0 factorialோட வேல்யூ 1. ஓகே, அப்போ 1 d by dz இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பவரில் m minus 1 அப்படின்னு போடுவோம். எம்மோட வேல்யூ 1ங்கிறதுனால 1 minus 1 0. ஸோ அப்போ d by dz அந்த இதுக்கு பவரில் 0ங்கிறதுனால அது நமக்கு இருக்காது, ஏன்னா anything power 0 is 1. அப்போது d by dzங்கிறது நமக்கு 1 அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது z minus a, ஏக்கு பதிலாக 0 இன்ட்டு f of z. f of zங்கிறது என்னது, e power iz divided by z. இதில் இந்த z minus 0 அப்படிங்கிறது z தானே, ஸோ இந்த இசடும் இந்த இசடும் நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லிமிட் எடுத்து அப்ளை பண்ணுறோம், தட் இஸ் இசடுக்கு 0 அப்படின்னு நம்ம போடுறோம். போடும்போது என்ன ஆகிடும், e power 0ன்னு வந்துருமா, e power 0 வேல்யூ 1. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு -πi இருக்குது, அதை இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன வரும், -πi இன்டூ e power 0, இல்லை e power 0 வேல்யூ 1, ஸோ -πi. இது நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டேக்கிங் லிமிட் as r tends to infinity. ஸோ ரெண்டு சைடு நம்ம r tends to infinity அப்படி லிமிட் எடுக்கிறோம். ஸோ அப்படி லிமிட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, r வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கேஸில் -ε வெரி ஸ்மால் நம்பர், அதாவது 0 அப்படின்னு மாறிடும். ஓகே, ஸோ அதுதான். அப்போது இங்கே என்ன பண்ணணும், -r இருக்கிற இடத்துல -∞ போடணும், எப்சிலான் இருக்கிற இடத்துல 0 போடணும். அதே மாதிரி இந்த தேர்ட் இன்டெக்ரல்லையும் எப்சிலான் இருக்கிற இடத்துல 0 போடணும், r இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம்ல இன்டெக்ரல் வேல்யூஸ், அதாவது செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து இப்போ நாம் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 5, இதில் எடுத்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0 வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் சைடில் -50 to 0 f of x dx, அதுக்கப்புறம் -πi, அதுக்கப்புறம் தேர்ட் இன்டர்வல் வேல்யூ, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் 0. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -πi ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன வரும், -πi ஈக்குவல் டு -∞ to 0 f of x dx
ப்ளஸ் இன்டகரல் 0 to infinity f of x dx இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இன்டர்வல் வந்து -∞ to 0 இருக்குது, இதில் வந்து 0 to infinity இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஃபங்க்ஷன் f of x தான், அதே மாதிரி ரெண்டுத்துலையுமே வந்து dx dx தான். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -∞ to +∞ f of x dx அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் f of x அப்படிங்கிறது என்னது? நாம் f of z வந்து எப்படி அஷ்யூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா e⁻iz டிவைட் பை z, இதுதான் வந்து f of z. அப்போ f of x அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? e⁻ix டிவைடட் பை x அப்படி இருக்கும். கரெக்டா? e⁻ix டிவைட் பை x அப்படி நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு -∞ to +∞ f of x dxன்னு வரும். இங்கே அதே மாதிரி integral -∞ to +∞ e⁻ix டிவைட் பை x dx. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் integral -∞ to +∞ இந்த e⁻ix நாம் cos x plus I sin x அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை x. அதுக்கப்புறம் இதையே நாம் ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். integral -∞ to +∞ cos x divided by x dx plus integral -∞ to +∞ sin x by x dx. அப்புறம் இங்கே வந்து I, ஃப்ரண்ட்டில் வர I. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -πi அப்படின்னு இருக்குது. நமக்கு இந்த இன்டர்வல் தானே வேணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இது வந்து இமேஜினரி பார்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டு சைடும் நாம் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். Equating imaginary parts on both sides. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வரும்? -i வருமா? ரைட் ஹேண்ட் சைடில் இமேஜினரி பார்ட் இந்த இன்டகரல் -∞ to +∞ sin x by x dx. ஓகே, சரி, இதில் நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் sin x by x, இதில் எக்ஸுக்கு பதிலாக -x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? sin of -x divided by -x அப்படின்னு வரும். sin of -θ அப்படிங்கிறது -sin θ, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அப்போ sin of -x அப்படிங்கிறது -sin x, கரெக்டா? -sin x divided by -x. இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு sin x by x அப்படின்னு கிடச்சிச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கே இருந்தோம், இதில் எக்ஸுக்கு -x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். பட் ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அதே ஃபங்க்ஷன், அதாவது எந்த சைன் சேஞ்சஸுமே இல்லாமல் அதே ஃபங்க்ஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த sin x by x அப்படிங்கிறது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த இன்டகரல் -∞ to +∞ இருக்குல்ல, இதை நாம் 2 times of 0 to ∞ அப்படின்னு எழுதிக்கலாம். sin x by x dx. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னென்னா இந்த -πi ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? அப்போ இங்கே வந்து +πi அப்படின்னு கிடச்சிருக்கோம் நமக்கு. கரெக்டாக? இது மிஸ்டேக் பண்ணிட்டோம், சாரி. ஸோ அப்போ இங்கே நமக்கு +πi அப்படின்னு வரும். அப்போ இந்த இடமும் நமக்கு +π தான். ஓகேவா? இப்போது இந்த 2வை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன வரும்? π/2 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ π/2 is equal to integral 0 to ∞ sin x by x dx. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏன்னா ஆல்ரெடி டைம் இல்லை இன்னொரு வாட்டி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ டைம் இல்லை. ஸோ இது அவசரமாக ரெடி பண்ணேன். இந்த வீடியோ கூட ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருந்தேன், அதனால தான் இந்த ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, இந்த மிஸ்டேக் வந்து வரக்கூடாது. ஓகே, மைனஸில் இருக்க நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகிறோம், அப்போ நமக்கு அது ப்ளஸ்ஸாக மாறியிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.